ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படியாவது எந்த விதத்துலையாவது முன்னுறுத்தடிக்கிற பெண்களுக்கான வீடியோவை தான் இது இருக்க போது. வாங்க நம்ம சமைச்சிக்கிட்டே பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னோட சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினாலும் அதை தொடர்ச்சியாக விடாமல் செய்து கொண்டுருங்க, பலன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச அளவு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கூடிய அளவு ஏர்ன் பண்ணக்கூடிய தொழிலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது தையல் தொழில். இந்த தையல் தொழிலில் நீங்கள் குறைஞ்ச அளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாலே போதும், கூடிய அளவு நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். இப்போ சில பேர் சொல்லலாம், தையல் தொழில்னு சொல்கிறா, எங்களுக்கு இடவசதி இல்லை, வீடு சின்னதாக இருக்குது. இன்னும் சில பேர் தையல் என்றாலே என்னென்னு தெரியாது, தைக்கவே தெரியாதுன்னு கூட சில பேர் சொல்லிக்கொள்ளலாம். இப்படியானவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, வசதி இல்லை, இடவசதி இல்லைன்னு சொல்லிக்கொள்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய 1 பெட்ரூம் ஹவுஸ் என்றாலும் அதில் ஒரு சின்ன இடத்தை உங்களுடைய தையலுக்காக ஒதுக்கி கொள்ளுங்க. அதில் ஒதுக்கித ஒரு சின்ன டேபிள் அதில் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதில் சின்ன தையல் மெஷின் வாங்கி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ சின்ன மெஷின்லேயே பார்த்திங்கன்னா பிரதர் மிஷின் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியான மெஷினில் நீங்கள் வாங்கி எடுத்து போட்டுக்கொள்ளுங்க, எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி தையலில் பார்த்திங்கன்னா, தையல் இன்னும் என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, நூல் வேணும். அதில் ஒரு 5 கலர் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. ரெட், க்ரீன், yellow, black and white இவ்வளவும் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த 5 கலருமே உங்களுக்கு போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, மெஷர்மெண்ட் டேப் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கத்திரிக்கோல் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம அடுத்தது நம்மளுடைய புள்ளிகளை இணைச்சி நம்ம ஏதாவது வரையணுமெண்டா வரைஞ்சி ஸ்டிச் பண்ணுறதுக்கு சோக் பீஸ் வேணும். ஸோ சோக் பீஸும் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாதவங்க நீங்கள் கலர் பென்சிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படி நீங்கள் ஒரு இடத்தை செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் எங்களுக்கு தைக்கவே தெரியாது, தையல் என்றாலே என்னென்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு தையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். நீங்கள் இப்போவே உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டெய்லரிங் கோர்சஸ் இன் தமிழ் அண்ட் டெய்லரிங் கிளாஸஸ் இன் தமிழ் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ ஷோ ஆகும். அந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியான வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறப்பவே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நோட் புக்கில் அதை நோட் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றுமே லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஏன் நோட் புக்கில் நோட் பண்ண சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு பின்னுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் வரும்போது நீங்கள் அதை உங்களுடைய நோட் பண்ணினதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிரும். ஸோ அதில் நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஓரளவு தையலை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது நீங்கள் ஒரு ஹேர் பேண்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கிளியராக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஹேர் பேண்டை வித்தியாசமாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம்ன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எப்படி நாங்கள் அதன் மூலம் ஓகே நான் ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டேன், ஆனால் நாங்கள் எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணுற அப்படின்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் சொல்லக்கூடியது இப்போ நிறையவே நம்மளுடைய சோசியல் மீடியாக்கள் இருக்குது இல்லையா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இதுகளில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை எடுங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுங்க. நீங்கள் வேர் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோ எடுங்க. எடுத்துகிட்டு கிளியராக நீங்கள் உங்களுடைய பிக்சரை, உங்களுடைய ப்ராடக்டை இன்ஸ்டாவிலையோ உங்களுடைய சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணுங்கள். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ப்ரைஸ். இந்த ப்ரைஸை மட்டும் நீங்கள் ரீசபிளான ப்ரைஸாக நீங்கள் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். இதில் தான் உங்களுடைய கஸ்டமர் உங்களுடைய ப்ராடக்ட் நல்லமாண்டு பார்ப்பாங்க. அதுவும் முக்கியம். அதே மாதிரி ப்ரைஸும் முக்கியம். ப்ரைஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கஸ்டமரை நீங்கள் பிடிக்கிறது கஷ்டம். ஸோ இப்படியும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் மட்டும்தான் நம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாமான்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்குது நம்மளுடைய அமேசான், இந்த ஆன்லைன் மீடியாக்கள் இருக்குது இல்லையா, இதில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதை எப்படி என்று கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். எப்படி நம்ம அமேசானில் நம்மளுடைய ப்ராடக்டை சேல் பண்ணுறது நிறைய வீடியோக்கள் வரும். ஸோ அதை நீங்கள் அதாவது அமேசானில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணி நீங்கள் அதுலேயும் மெம்பர் ஆகி நீங்கள் அதை உங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணி கொள்ளலாம்.
ஸோ இப்படியும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இன்னும் இப்படி வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய தையலை வந்து வளர்த்து கொண்டு வரக்குள்ள நீங்கள் வந்து உங்களுடைய சுற்றி இருக்கிற ஆக்கள் எல்லாருக்குமே இப்படி வந்து ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்னும் ஒரு விதம் வந்து உங்களோட சுற்றி இருக்கிற ஆக்கள் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க, நான் வந்து இப்படி தையல் தான் வந்து நான் தச்சு கொடுக்குறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தையல் தைக்கணும்னு சொன்னால் என்னட்ட வாங்க, நான் தச்சு தாரேன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கிறீங்கன்ற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து வருவாங்க, உங்கள்ட்ட தருவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டொப்பை வந்து சைட் அடிக்கிறத வந்து அடித்து கொள்ளுங்க, அடித்து வந்து கொடுங்க. பிறகு உங்களுடைய கையை வந்து ஜாயின் பண்ணி கொடுங்க. பிறகு வந்து உங்களுடைய ஷல்வார், ஷாரி, ப்ளவுஸ் இதுகள் எல்லாமே தைக்க படிப்படியாக வந்து நீங்கள் தையலை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இந்த சாரி ப்ளவுஸ், இந்த ஷல்வார் இதுகள் எல்லாம் எங்களுக்கு தைக்கிறதுக்குரிய ஈஸி மெத்தட் வேணுமெண்டா நான் சொல்லக்கூடிய ஈஸி டிப்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய முதலே நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி யாராவது ஸ்டிச் பண்ணின ஷல்வார் இருக்கும் இல்லையா, சாரி ப்ளவுஸ் இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாகவே பிரித்து கொள்ளுங்க. பிரிச்சுட்டு அந்த கட்டிங் எடுத்துக்கொள்ளுங்க. கட்டிங் எடுத்து இன்னொரு துணியில் வச்சு நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு உங்களுடைய தையல், அதாவது உங்களுடைய சாரி ப்ளவுஸ், குர்த்தி இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஸோ இதை வந்து நான் ஈஸி டிப்ஸ் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். இன்னும் சில பேர் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் தையல் செய்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் தெரியும், அவங்க வந்து இப்போ வந்து செய்யக்கூடியது ட்ரெண்டில் போகக்கூடியது வந்து சாரி டு கன்வெர்ட் சல்வார், லெஹங்கா இதெல்லாமே வந்து சாரியிலேருந்து ஓல்டு சாரியிலேருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை தான் நிறைய செய்து கொள்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியும் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் உங்களுடைய பழைய சாரி இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கே சல்வாரா இல்லை லெஹங்காவை வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து உங்களுடைய சோசியல் மீடியாக்களில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஷேர் பண்ணுறப்ப உங்களுடைய ப்ரைஸை வந்து நீங்கள் மறக்காதீங்க. ஸோ ப்ரைஸை போட்டுட்டு அதை வந்து ஷேர் பண்ணி அதன் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பெண்கள் வந்து காலையில் எழும்பினதுமே நம்மளுடைய வீட்டு வேலை, குழந்தைகளை பார்க்குறது, நம்மளுடைய சமையல், இப்படியே நம்மளுடைய ரொட்டீன் வந்து போய்கொண்டே இருக்குது. இப்போ அது இல்லாமல் நமக்குன்ற ஒரு நிலை வந்து பெண்களுக்கு கட்டாயமாக தேவை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையல் தொழில் சிறந்த தொழில். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போவே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலம் நம்ம ஒரு கொஞ்சமாக ஏர்ன் பண்ணினாலும் நமக்குரிய பணமாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய நிறைய வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது துப்பட்டா வீடியோ வந்து இப்போ பேபி துப்பட்டா வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி இப்போ நான் போடக்கூடிய என்னுடைய வீடியோக்கும் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே உள்ள லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.